لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم تسليما كثيرا. சிறப்பிற்குரிய இந்த நிகழ்வுக்கு நமது அழைப்பிற்கிணங்க வருகின்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜா மதீன் ஹசரத் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய வடிவுல்லா ஹசரத் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற ஏனைய உலமா பெருமக்களே, இந்த நிகழ்வின் அழைப்பை ஏற்று பங்கு பெற வந்திருக்கின்ற சகோதர உலமாக்களே, இறையருள் பெறுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி பக்குவம் பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, பக்கபலமாக வந்திருக்கக்கூடிய நன்மக்களே, அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எந்த நியத்தோடு இங்கே நாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோமோ அந்த நியத்தை கபூல் செய்வானாக. அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று யார் யார் கஅபத்துல்லாஹை சந்திக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே சலாம் சொல்லப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார்களே, அந்த சலாத்தை செவிமடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். விழா தொகுப்பு மௌலானா ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டார். முத்தாய்ப்பாக தலைவர் பேசுவார். பேசுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. தலைவர் என்ற முறையில் ஒரு சில வார்த்தைகள். ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமா சபை சித்தார்கோட்டை சித்தாரிய அரபிக் கல்லூரி இவர்கள் ஏற்பாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வு ஆரம்பத்திலே வரவேற்புரையாற்றிய இந்த அரபிக் கல்லூரியுடைய மேலாளர் மௌலானா சுல்தான் முஹம்மத் அவர்கள் சொன்னாங்க, ஷரியத்தின் அடிப்படையில் ஞான விளக்கங்களை தரக்கூடிய கல்விகளையும் உலகாதாய சூழ்நிலையை பட்டதாரிகளாக அரசு உத்தியோகஸ்தர்களாக நிலையிடக்கூடிய ஒரு நிலையில் இந்த அரபிக் கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி காட்டினார்கள். இந்த கல்லூரியின் சார்பாக ஹாஜிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க துஆ செய்யற நேரத்தில் இந்த மதரசாவுடைய கல்லூரிக்காக, இந்த வளர்ச்சிக்காக, இதனுடைய சேவைக்காக நீங்கள் துஆ செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆரம்பத்தில் கராத்து ஓதும்போது அதிரத்து ஓதினார். அவர் என்ன பண்ணார்னு அவருக்கு தெரியும். ஏதோ இஸ்லாமிய ஞானம் யாருக்காச்சும் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஊர்ல உலகத்துல பயணம் போனா எத்தனை நாளைக்கு என்ன விசேஷத்திற்கு, அவர் மௌத்துக்கா இல்ல கல்யாணத்துக்கா, நமக்கு ரெண்டும் ஒண்ணுதான். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுல அல்லாஹ் சொல்றது முதல்ல மௌத்தத்தான் சொல்லலாம், அப்புறம் தான் பிறப்பையே சொல்லி காட்டுறான். மௌத்துக்கு போனா அதுக்கு தக்கன ஒரு முன்னேற்பாடு, கல்யாணத்துக்கு போனா அதற்கான ஒரு முன்னேற்பாடு, வெளிநாட்டுக்கு போனா அதற்கான ஒரு முன்னேற்பாடு,
வேணும். ஹஜ்ஜுக்கு பரப்பிட்டீங்க, ஃபர்ஸ்ட்ல 2ஆம் ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு, உபரியான 4 செட் ட்ரெஸ் பிரத்யேகமாக அப்போதைக்கு போது மருந்து மாத்திரைகளை முன்னேற்பாடோடு எடுத்துக்கொள்வது. இது உலகத்தில் பயணத்துக்கு நாம் ஏற்பாடு செய்கின்ற முன்னேற்பாடு. அல்லாஹ் பயணத்துக்கு ஒரு முன்னேற்பாடை சொல்கிறான். நீங்க பயணம் போனீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல மாத்திரை வேணும், மருந்து வேணும், பாஸ்போர்ட் வேணும், யாரும் வேணும், இருக்கட்டும். தத்துவா பக்திங்கிற ஒண்ணு உங்களோடு சேர்த்து எடுத்து செல்லுங்கள் நல்லா சொல்றேன். சாதுன்னு சொன்னா புழக்கத்துல கட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க. கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு பயணம் போன நாம தான் இப்போ மலேசியாவில் டிஃபன் பண்ணிட்டு 11 மணிக்கு டீ சாப்பிட சித்தார் வட்டம் வந்துடும். ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டிய எந்த காரணமும் இல்லை. புகாரி ஹசரத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டிய மலேசியாவிலிருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. பக்கபலமாக இருக்கட்டுமே அவங்க பையனையும் மலேசியாவில் இங்க கூட்டிட்டு வந்து ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தான், வேற எந்த காரணமும் இல்லை. அது மாதிரி பயணம் பல வகை, ஊருக்காக, உறவுக்காக, சம்பந்தப்படத்துக்காக எத்தனையோ இருக்கும். ஆனா இந்த பயணம் எந்த நியத்தும் இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை இந்த 2 மட்டும்தான் நியத்து செய்து நீங்கள் பயணம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு வார்த்தை, ஹஜ் கமிட்டில போனால் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும், பிரைவேட்ல போனால் 8 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். இந்த பணத்தை போல நன்மையாக நீங்கள் மாற்றி கொண்டு வந்துட வேண்டும். பேருக்கோ புகழுக்கோ பெருமைக்கோ சொந்தக்காரங்க வருத்தப்படுவாங்களே, சம்பந்தப்படத்தில் வருத்தம் வந்துருமே, அல்ல ஊர் சுற்றி பார்க்கலாமே, உலகம் சுற்றி பார்க்கலாமே, ஆட்டங்கரை, அளவுக்குளம், படைக்குளம், சித்தாரோட்டை, தெய்வப்பட்டினம், வாழூர், புது வலசை, நம்ம பகுதியிலிருந்து வெளிநாட்டுக்கு போகாதவங்களா ஸ்கூல் வெக்கேஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க உமாமாவை பார்க்க போயிடுச்சு மலேசியாவுக்கு. ஸ்கூல் வெக்கேஷன் ஒரு காலம் இருந்துச்சு, காலுக்கு செருப்பு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போன காலம், கிழிஞ்ச சட்டையை உமா தச்சு கொடுத்து அதை போட்டுக்கிட்ட காலம். ஆனா இன்னைக்கு செல்வ செழிப்பில் இந்த சமுதாயம் ஓரளவு சிறப்பாக செழிப்பாக இருக்கிறது. எந்த அளவுக்கு ஸ்கூல் வெக்கேஷன்ல உமாவை பார்க்கறதுக்கு பிள்ளை மலேசியாவுக்கு போகுது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பை தந்தான், செழிப்பை தந்தான். அந்த சிறப்பும் செழிப்பும் செல்வத்தினுடைய பிரதிபலிப்பாக இந்த பயணத்திலே நன்மையாக நீங்கள் திரும்பிக் கொண்டு வர வேண்டும். ஊர் சுற்றி பார்க்க போகல, அங்கே நம்ம உம்மம்மாவோ பாப்பம்மாவோ அங்கே இல்லை, சொந்தக்காரர்களோ சம்பந்தி அங்கே இல்லை. அல்லாஹ்வுடைய பைத், அது பேரே பைத்துல்லாஹ். அல்லாஹ் அங்கேதான் இருக்கானா, அல்லாஹ் சித்தரோட்டிலே இருக்கான், அது பைத்துல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் தவாப் செய்ய சொன்னான். உங்களுக்கு இத்தனை ஏற்பாடு, வாழ்நாள் பூரா தொழுகணும், ஒரு ட்ரைனிங் இருக்கா, மதரசால ஓதி இருந்தா ட்ரைனிங் இருக்கும், வருஷம் பூரா நோன்பு வைக்கணும், அதற்கான ஒரு பயிற்சி இருக்கா, இந்த வருஷம் அரை வர, அடுத்த வருஷம் முக்கால் வர, அடுத்த வருஷம் முழுசா இருக்கும். வாழ்நாள் முழுக்க தொழுதல், ஆண்டாண்டு தோறும் நோன்பு, செல்வம் இருக்கும் காலமெல்லாம் ஜகாத். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரை ஆயிரம் ஒரு முறை, அதுக்கு மேல போனா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உபரி. இந்த ஆயிலே ஒரு முறை நாம் செயல்படுத்துகின்ற இந்த ஹஜ்ஜிலே முழுமையாக, சிறப்பாக, செம்மையாக மேல எழுதியிருக்கு பாருங்க, ஹஜ்ஜே மக்பூல், ஹஜ்ஜே மப்ரூர். ஹஜ்ஜே மக்பூல் காமன், ஜஸ்ட் பாஸ், அவ்வளவுதான். என்னத்தையே அன்னைக்கு பரவாயில்ல பாஸ் பண்ணிட்டானே. ஆனா ஒன்னொன்னு இருக்கு பாருங்க, ஹஜ்ஜே மப்ரூர், அது வரணும் நமக்கு. அதுனா என்ன, உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹஜ்ஜே மக்பூல் காமன், ஜஸ்ட் பாஸ். சரி, அடுத்த வகுப்பு போயிட்டான், காலேஜுக்கு போகலாம், அது போதும். ஆனா ஹஜ்ஜை பொறுத்தவரை ஹஜ்ஜே மப்ரூர், அது நமக்கு வரணும். நிறைவாக ஒரு வார்த்தை, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லி காட்டும்போது
தொழுகையாளிக்கு சட்டம் இருக்கு, ஜகாத் கொடுத்தா சட்டம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும்போது குறிப்பிட்டார்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஹாஜிகளுக்கு பிரதிபலன் கூலி சொர்க்கம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால பல லட்சங்களை பயணத்திற்காக செலவழித்து சென்று நீங்கள் இந்த பணத்தை கூட நன்மையாக சொர்க்க பிரவேசத்திற்கு உரிமை சீட்டாக நீங்கள் திருப்பி கொண்டு வர வேண்டும். அத்தகைய பக்குவத்தை உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் வருஷம் இந்த இடத்துல சொல்லுவேன், வெறும் 17,000 ரூபாயில நான் ஹஜ்ஜுக்கு போனேன். அப்படி ஒரு நசீபாக போட்டோம். வெறும் 17,000 ரூபாய் ஏன் சொல்றேன்? இன்னைக்கு 10 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு செலவினங்கள். வெறும் 17,000 ரூபாயில நான் எங்க ஊர்ல இருந்து மக்காவுக்கு போய் மதீனாவுக்கு போய் திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஏறத்தாழ 3 மாசம் ஆச்சு. அவ்வளவு அமல்கள், காசும் கம்மி, மக்கா மதீனாவில் தங்கியிருந்த காலமும் அதிகம், உபரியான அமல் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய நசீப் அனந்தம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப 40 நாளிலும் ஷார்ட் விஷயத்துல போயிட்டு வந்துடலாமோ ஒரு 20 நாள்ல. ஏன் இங்கே சூழ்நிலை அப்படி. நிறைவாக ஒரு வார்த்தை, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிய பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே நிலை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். என்ன அர்த்தம்? இஹ்ராம் கட்டினவன் இறைவா நான் இப்ப சைஃபர் லப்பைக், நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். எந்த பணமோ எந்த பதவியோ எந்த சொத்து சுகமோ எதுவுமே என்ற இல்லை, நான் உன்னிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டேன். லப்பைக்னா அதான் பொருள். அதை சொன்ன பிறகு நான் சைஃபர். எனக்கு சில வீடு இருக்கலாம், ஊர்ல பல தொழில் இருக்கலாம், வெளிநாட்டிலே எல்லாமே எங்கேயே இருக்கு. நான் இப்ப சைஃபர். சைஃபருக்கு பிறகு என்ன போட்டாலும் அவர் இல்லை. அந்த சைஃபருக்கு முன்னாலே யாராவது 10 போடு 20 போடு, 10 போட்டா 100,000, 20 போட்டா 200,000. உனது காரணியத்தால் ஒரு 1000 போட்டீங்கன்னா 10,000 ஆயிரம். என்ன நன்மை? இறைவா நான் இப்ப சைஃபரா நிக்கிறேன். உனது அருளை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை. உன்னை நம்பி நான் நாடு கடந்து உனது வீட்டை தேடி வந்து விட்டேன். நான் எதுவுமே இல்லாத சைஃபராக இருக்கக்கூடிய எனக்கு முன்னால் இந்த பாதிக்காக நன்மையை ஒரு 20ஆக 40ஆக 100ஆக ஓடுவாயா என்று உங்களது மனநிலை இருக்க வேண்டும். அத்தகைய நிலையிலே சைஃபராக எதுவுமே அல்லாஹ்வுடைய அருளிலே குறைந்தவராக இருக்கக்கூடிய நீங்கள் ஹஜ்ஜை முடித்து திரும்ப இருக்க போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அங்கு பிறந்த பாலகனாக பாவமற்ற குற்றமற்ற குறையற்ற அன்று பிறந்த சிசுக்களாக திரும்பி வருகிறார் என்று சொன்னார்களே. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து எல்லா நிலையிலும் உங்களது பயணம் சிறக்க, உங்களது ஹஜ் அமல்கள் லேசாக செயல்படுத்தப்பட, உங்களது துஆக்கள் எல்லாம் உங்களுக்காக, நீங்கள் யாருக்காகவெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்களுக்காகவும் அல்லாஹ் கபூல் செய்து நிறைவான பேரருள் பெற்ற ஹாஜிகளாக ஹாஜிமார்களாக அல்லாஹ் உங்களை தாயகம் சேர்ப்பானாக என்று துஆ செய்து, உலமாக்களுடைய கருத்துரை விளக்குவரை அனந்தம் இருக்கிறது. கடைசிவரை இருந்து எல்லாருக்கும் உங்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதிலும் கலந்து இந்த உணவளித்த இந்த ஏற்பாடு செய்து தந்த பக்கபலமாக இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய ஷரியத்துடைய செயல்பாட்டிற்கும் வேற எந்த நியத்தும் இல்லை. வசூல் பண்ணோம்னா உங்களுக்கு செலவழிக்கலாம், கூட்டம் போனோம்னா உங்களுக்கு ஹதீஸ் சொல்லலாம், புக்லெட் வெளியிடணும்னா உங்களுக்கு வழங்குவதற்கான். அந்த பரந்த சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய செயல்பாட்டிற்கும் இத்தகைய செயலுக்கு பக்கபலமாக இருந்து இன்றைய நிகழ்வை நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற உங்க ஊருக்கார சிந்தனை என்னையோட உங்களுக்கு அதிகமா தெரியும். ஏதோ லால்பேட்டையில எனக்கு வந்து போனார், அந்த கல்வியுடைய ஞானம் நாங்கள் போனார், பயணம் பண்ணாரு, ராத்தி போனாரு, ராத்து போனாரு, அதனுடைய பிரதிபலிப்பு இந்த சித்தாரியா தடுப்பு
எதுக்கு? தவறிலிருந்து தடுப்பு, தப்பிலிருந்து தடுப்பு, திருட்டிலிருந்து தடுப்பு. எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு செம்மையான பாதையை காட்டுவதற்காக தவறிலிருந்து உங்களை தடுக்கின்ற ஒரு தடுப்பு. சித்தாரியா இந்த வீட்டில் ஸ்கிரீனு, அதுதான் அதற்கு பொருள். அத்தகைய நியத்தோடு இந்த மதரசாவை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவுக்காக இந்த ஊர்ல இருந்து பிள்ளைகள் அனுப்புறீங்க. பொருளாதார நிலையில் நீங்கள் பக்கபலமாக இருங்கள். நிறைவாக மக்காவிலே மதீனாவிலே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று யார் உங்களுக்கு அறிவித்திருந்தார்களோ அந்த இடங்களிலே இறைவா எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டிய எங்களது மாவட்ட ஜமாத் உலமாவுடைய செயல்பாட்டிற்கும் அந்த நல்ல செயல்பாடுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சித்தாரிய அரபிக்கல்லூருக்கும் நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக, அருள் புரிவாயாக. அந்த ஒரு துஆவை ஆதரவு வைத்தவாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.